வணக்கம். இப்போ செய்ய போகிறது கேரளா சிக்கன் ரோஸ்ட். இது கோழி உலர்த்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. கோழி உலர்த்தியது செய்கிறதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்து அதை ஊற வைக்க போகிறேன் ஒரு 15 நிமிஷம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து அந்த சிக்கனில் நல்லா பெரட்டி வைக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து பெரட்டி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட போகிறேன். இந்த கேரளா சிக்கன் ரோஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு கரம் மசாலா பவுடர் அரைக்கணும். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மிளகு, பட்டை 2 சின்ன துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 2, அன்னாசி பூவில் ஒரு சின்ன மூக்கு, ஜாவத்திரிலையும் அதே மாதிரி ஒரு சின்ன மூக்கு. இப்போ கடாயை சூடு பண்ணி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதே மாதிரி அன்னாசி பூவில் அந்த சின்ன மூக்கு மட்டும் எல்லாம் போட்டு வறுத்துட்டு, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், அதே மாதிரி கசகசா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இதுதான் கேரளா கரம் மசாலா ரெடி பண்ணுறது. நல்ல பொன்னிறமாக வறுத்து கரம் மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை பவுட்ராக்கி எடுத்து வச்சாச்சு. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 10 அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும். 1/4 கப் துருவின தேங்காய், 1 தக்காளி பழம் சின்ன பீஸு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சு சூடான உடனே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடான உடனே சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்து வதக்கிக்கலாம். சிக்கனில் ஆல்ரெடி மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் தேவையான அளவு மட்டும் பார்த்து சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். அடுத்து மிளகாய்த்தூள், கொத்தமல்லி பவுடர் சேர்த்து வதக்கி விட்டு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கிறேன். அடுத்து கேரளா கரம் மசாலா பவுடர் அரைச்சதுலேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு, துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா சேர்த்து கலக்கி விடணும். சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயிலிருந்து 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு, ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து குக்கரை மூடிடுறேன். ஒரு விசிலுக்கு வேக விடுங்க. நல்லா சிக்கன் வெந்துடும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 யூஸ் பண்ணணும். கருவேப்பிலை 2 வரமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சு சூடான உடனே அதில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் நல்லா தாளிச்சுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் தண்ணியை சேர்த்து ஒரு கொதி விடலாம். ஒரு கொதி வந்த உடனே சிக்கன் பீசஸை சேர்த்து அந்த சிக்கன் பீசஸும் அந்த தண்ணியும் நல்லா சுண்டுற அளவுக்கு வச்சுருக்கணும். அரைச்சி வச்சுருக்க அந்த கரம் மசாலா பவுடரில் மீதம் இருக்கிற எல்லா பவுடரையும் இப்போ சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. இன்னும் சிக்கன் தண்ணி நல்லா சுருங்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவு ஸ்பைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு 2 வரமிளகாவை சேர்த்துறேன். வரமிளகாவை சேர்த்து இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுடுங்க. அந்த ஹை ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் மாதிரி சிக்கன் அந்த மசாலாவில் பெரட்டின மாதிரி ஆகணும். அந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யணும். கேரளா சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் எதுக்கும் சைடிஷ்ஷாகவும் இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.